வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பழைய போல தாயகத்தில் நடைபெறக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் தொடர்பிலையும் இந்த அரசியல் போக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது, மாகாண சபை தேர்தல்கள் மற்றும் பல்வேறு விடயங்களையும் உங்களோடு உரையாடுவதற்காக எங்களோடு இணைந்து கொள்கிறார் ஒகஸ்டின் ரவீந்திரன், அரசியல் சமூக செயற்பாட்டாளர், பல்வேறு உதவி அமைப்புகளை ஊடாக பல்வேறு சேவைகளையும் வழங்கி வருவர். வணக்கம். உங்களுக்கு நன்கு அறிமுகமானவரும் கூட. வணக்கம் ஆகஸ்டின். வணக்கம் தேசம் நெட் ஜெயபாலன் அவர்களே மற்றும் தேசம் நெட் நேர்கள் அனைவருக்கும் முதலில் மனமார்ந்த வணக்கம். நீங்கள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியோட உங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறீங்களா உங்களோட சிறு பிராயத்தில இருந்து கூட வளர்ச்சி காலகட்டத்துல? இல்ல, நான் துவக்கத்துல அதான் இப்ப நான் நினைக்கிறேன், ஒரு பெரிய பெரிய போராட்டங்கள் நடத்துறேன்டா அந்த நேரம் கெஸ் அண்ட் அமைப்புக்குள்ளால வந்தேன். கெஸ் ஈழமானவர் பொதுமன்றம், அப்ப டேவிஸ் நாட்கள் எல்லாம் அந்த பெரிய பெரிய மாணவர் எழுச்சி அப்படியான போராட்டங்கள் முதல் அவர்கள் எல்லாம் நடத்தினார். அப்படித்தான் வந்தது. அப்படி வந்து மக்களுக்கு வேலை செய்தது. அதுக்கு பிறகு நீங்கள் அவங்களோட விடுதலை புலிகள் அமைப்பு வலு நெருக்கமாக இருந்தது. அது எப்படி என்று சொன்னால் அது அப்பரோட நல்ல நெருக்கம். இப்ப கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 80 காலப்பகுதியிலேயே எங்கட விட்ட விடுதலை புலிகளோட முதல் மாத்தியா வர துவங்கினது. சரி, அது நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம். அது இலங்கை அரசாங்கத்தில இருந்து எல்லாருக்கும் அது தெரியும். அவர் ஒரு முக்கியமான ஆள். இப்ப உதாரணமா சொல்ல போல ஒரு 4 தூணுண்டா இதுல ஒரு தூணா இருந்து செயல்பட்டவர். அப்ப எல்லாரும் எங்கட வீட்டுக்கு வருவினார். அதே அந்த நெருக்கம் என்னென்று ஏற்பட்டது? அப்படி ஒரு இல்ல அவர் என்னென்றால் தமிழரசு கட்சியில ஒரு அப்பா ஒகஸ்டின் என்றது உங்களுடைய பேரா? உங்களோட தந்தை? எங்க அப்பாட பேர் தான் அகஸ்டின் பப்பாண்டு சொல்லுவீங்க. குருநகர்ல அகஸ்டின் பப்பாண்டு கேட்டா அது தெரியாதாக்கள் இல்ல. அதே மாதிரி இப்ப கத்தோலிக்கம் எடுத்தா ஃபாதர்ஸ் மேர் சிஸ்டர் மேரிட்ட அகஸ்டின் என்று சொன்னா தெரியாம இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு பெயிண்டர். 40-30 வருஷமா அவர் எல்லா கொன்வென்ட்டும் அவர் தான் பெயிண்ட் வேலை செய்யறவர். பெயிண்டிங் ஆக்களை வச்சு செய்கிறது. அப்ப அந்த தேவாலயங்களுக்குமா? இல்ல, தேவாலயங்கள் மற்ற கொன்வென்ட்டுகள், கன்னிய மடங்கள், அது ஃபுல்லா நான் நினைக்கிறேன் இலங்கை ஃபுல்லா அவர் வேலை செய்திருப்பார். கொழும்பு, வவுனியா, மன்னார் இல்ல எல்லாரும் அவருக்கு அறிமுகங்கள் இருக்கு. அப்ப அவர் தமிழரசு கட்சிக்குள்ளான் இருந்த அம்மாவும் அப்படித்தான். அவர் அம்மா அப்பாவோட ஒத்து போகக்கூடிய ஆள். எனக்கு ஞாபகம் இருக்கு, துரியப்பா சுட்ட நேரம் எங்க அப்பா பிடிச்சண்டு போய் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தவங்க. அப்ப அப்படி வந்தால்தான் அப்ப அவர் செத்து போயிட்டார். செந்தில் என்ற ஒரு ஆள் செத்து போயிட்டார். செந்தில் அவர் நாமாந்துறையில் இருந்தவர். அவர் செத்துட்டார். அவர் மூலமா தான் அப்பாவுக்கு இந்த விடுதலை புலிகள் அறிமுகமானது. ஆனா எனக்கு நீங்க பாசையூர் குருநகர் எல்லாம் கிட்ட நினைக்கிறேன். பாசையூர் குருநகர் நாமாந்துறை. இப்ப அந்த காலகட்டத்துல எனக்கு ஒரு ஞாபகம் ஒன்று இருக்குது. நினைக்கிறேன் பாசையூர்ல சேர்ந்த ஒரு சின்ன தெரிச்சண்டை ஒன்றுல தாயார் பேசினதை தொடர்ந்து அவற்ற மகன் விடுதலை புலிகளை பேசி அதுல மலரவன் ஒரு இளைஞனை கூட்டிக் கொண்டு போய் ஃபாதர்கிட்ட ஒப்படைக்க சொல்ல, அப்புறம் ஃபாதர்கிட்ட ஒப்படைச்சவரை அப்புறம் மலரவன் அயன் பாக்ஸால் அயன் பண்ண அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இருந்த அப்படி ஒரு இப்ப என்னென்றால் இப்ப அப்ப இல்ல அது மலரவன் அயன் பாக்ஸால பாச ஊர்ல ஒருத்தர் அயன் பாக்ஸால இப்படி சுட்டாண்ட சம்பவம். அது பரவலான சம்பவங்கள். இப்ப நான் கெஸ்ஸோட வேலை செய்து அவர் பிறகு அந்த நம்பிக்கையில கொடுத்தது அவர் இறந்துட்டாரு அந்த பையன். அது எனக்கு அந்த சரியா, ஆனா அயன் பாக்ஸால சுட்டுன்றது அது ஒரு பதிவா இருக்குது. இல்ல இப்படித்தானே கணக்க சம்பவங்கள் விடுதலை புலியில இருந்தாக்களால மேற்கொள்ளப்பட்டிருக்குது. சரிதானே? அது உண்மையா கலமை சொல்லி செய்ததா நான் சொல்ல மாட்டேன். சரியா? ஏனென்றால் அதுக்கு கூடங்கிற அப்பா அதுக்கு இன்வால்வ் ஆகி அப்ப அந்த சம்பவத்துக்கு பிறகு அங்கே ஒரு கடும் எதிர்ப்பு நிலவினதாக சொல்லப்படுது. ஆனா அதுக்கு பிறகும் உங்களுக்கு விடுதலை புலிக்குமான உறவு இருந்திருக்கு? இல்ல அது வேற. அது இப்ப அது பாசஊர்ல கொஞ்சம் அதுக்கு பிறகு எதிர்ப்பு இருந்தது. அதே மாதிரி சில சம்பவம் நாவாந்துறையில சில சம்பவங்களால எதிர்ப்பு இருந்தது, குருநகருக்குள்ள எதிர்ப்பு இருந்தது. ஆனா இந்த எதிர்ப்புகளை தாண்டி இப்ப ஏதாவது அப்பாவோட கதைச்சு கொள்ளுவாங்க இதான பிரச்சனை இதான். அப்ப இது உரிய இடத்துக்கு அங்க போய் சேரும். அப்பரோட கதைக்கிற இப்ப நிறைய பேர் இப்ப நான் நினைக்கிறேன் அரசியல் துறையில இருந்து எல்லாரும் நான் நினைக்கிறேன் நான் அந்த குறிப்பா மேல்மட்ட தளபதியை மேல எல்லாரையும் பார்த்து வளர்ந்தேன். சரிதான்? அப்படி தெரியும். ஆனா அந்த அடிப்படையில சொல்றேன், இவ தலைமை சொல்லி இவர்கள் எதுவும் செய்கிறது இல்ல. சில நேரத்துல இப்ப ஒரு ஆள விசாரணையை கூட்டிக்கொண்டு போய் மோட்டடி அடிச்சோன்னா செத்து போயிடும். எல்லா இயக்கங்களுக்குள்ளேயும் அது பொதுவா எல்லா இயக்கத்திலையும் நடந்தது. அப்ப பிறகு அதை வீட்டை ஊட்டிக்கொண்டு போய் விளங்கப்படுத்தி அது அவைகள்ட்ட மன்னிப்பு கேட்கிற சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. அப்ப இதை ஒட்டுமொத்தமா சில தலைமை தான் என்றது இல்லை. அவைகளுக்கு அது பனிஷ்மெண்ட்டும் கிடைச்சிருக்குது. பிறகு தெரிய வேண்டி வரைக்குள்ள தலைமை தண்டனையே கொடுத்திருக்கு. நிச்சயமா.
அந்த சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. அது வந்து இப்ப விடுதலை புலிகள்கிட்ட மட்டுமில்லையே. இல்ல 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 இப்ப எனக்கு தெரியும், என்னோட ஜெலாசியஸ் இப்ப சுவிஸ்ல இருக்கிறான். அவன் ப்ளோட் ட்ரைனிங்க்கு போனவன். அவன் ட்ரைனிங்கை விட்டு வந்து விளத்திட்டான். அப்ப இரவு நேரம் 12 மணிக்கு ஒன்றாயிருந்து கதைப்போம். என்ன வேலையெல்லாம் செய்த தெரியுமா சங்கிலியனாக்கள்? அதை கேட்டா மண்டையால போகும். என்ன அப்ப அப்ப எந்த கேள்வி, விடுதலை கண்டு வந்த இயக்கங்கள் எல்லாம் ஏன் எங்கட மக்களையே இப்படியான வதைக்குள்ள ஈடுபடுத்தினார்கள்? கிட்டத்தட்ட சங்கிலியன் வந்து ஒரு கசாப்பு கடை நடத்தின மாதிரி தான் பிளாட்ல பலரையும் படுகொலை செய்ய. சுழிபுரத்தில் நடந்த 6 பேருடைய படுகொலை தான் அது. இந்த தமிழ் வடக்கு கிழக்கு தமிழர்களை உலுக்கின ஒரு பெரிய கொடிய சம்பவம் நினைக்கிறேன். உண்மைதான் உண்மைதான். இப்ப இந்த இந்த நீங்கள் கெஸ்ஸுக்கு பிறகு நீங்கள் இபிஆர்ல அல்லது வேறு ஏதாவது அமைப்புல போய் இயங்கினீங்களா? ஆயுத நான் வந்து கெஸ்ட் அதுக்கப்புறம் வாலிபர் சங்கம், அந்த இளையோர் அமைப்பு வாலிபர் விரிவண்டி இருக்கு தானே, அதுகளுக்குள்ள போய் கிளாஸ் எடுக்கிறது, அரசியல் வகுப்புகள் எடுக்கிறது. நான் பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் போய் அரசியல் வகுப்பு எடுத்தது. அப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி வரலாம், விடுதலை புலிகள் அங்க வர இனவே அதுக்குள்ள நீங்க அடுத்த கேள்வி இல்ல அது என்னென்றால், அப்ப வந்து அவைகள் வந்து அந்த காலகட்டத்துல அந்த யூனிவர்சிட்டி லெவல்ல தான் ஆக்கள் இருப்பிடும் விடுதலை புலிகள்ல. ஆக கீழே உள்ள ஆக்கள் எல்லாம் இயக்கத்துல இருக்கே அந்த காலகட்டத்துல. நான் சொல்றேன் 80-81 காலகட்டத்தில். அது நினைக்கிறேன் அப்ப பண்டிதர் யாழ் மாவட்ட தளபதியா இருந்த காலம். சரி, அப்ப விக்டர் அன்னைக்கு முதல் வந்து ராஜேஷ் வந்து தளபதியா இருந்த காலம் இப்ப கனடாவில இருக்குது. அந்த ஆளுக்கு ஒரு காலம் இல்ல. அப்படி அந்த காலத்துல அவ பிறகு அந்த நேரத்துல நான் இங்க வந்தா இப்ப கதைச்சா இன்னும் குட்டி கலைப்பினம் போய் படிக்கிறாங்க. அப்ப உண்மையா எங்களுக்கு அந்த ஒரு வேகம் தானே. இப்ப 83 முடிய இனக்கலவரம், அதுக்கு பிறகு வேகம். அப்ப எல்லாரும் அப்ப அந்த வேகத்துல எல்லாரும் போய் சேர்ந்துதான் அந்த சரியான அரசியல் தெளிவின்மையால போய் எல்லாரும் இயக்கத்துக்கு சேர்ந்து ஓட்ட வச்சு வேனை வச்சு ஏத்திக்கண்டு போனதால தான் இன்றைக்கு போராட்டம் திசை மாறி போனதுக்கான நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் இருந்தவருக்கு அது மிக இலகுவாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் அது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. 83 வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு ஆர்கானிக் குரோத், இயற்கையான வளர்ச்சியாக இருந்தது. 83 இனப்படுகொலையை தொடர்ந்து அது ஒரு இன்ஆர்கானிக் குரோத். அது ஒரே நாள் இரவோட இரவா பல நூற்றுக்கணக்கானவர்கள் போய் இயக்கங்கள்ல சேர்ற ஒரு நிலைமை வந்துட்டு. அது அந்த அது வந்து கட்டுப்பாடு இல்லாம இயக்கம் வளர துவங்கிட்டு. இயக்கம் அதை வந்து சரியா போட்டியின் அடிப்படையிலாம் உள்வாங்கப்பட்டது அந்த காலத்துல. 83 84 யாரு கூட ஆக்களை சேர்க்கிறது என்றுதான். அப்ப எனக்கு தெரியும் புளோட்டில கூட இருந்தது. இபிஆர்ல டெலோட ஒரு அளவாயிருந்தது. முதல் புளோட்லாம் கூட ஆக்கள் இருந்தது. இபிஆர்ல எல்டிடில மட்டும், எல்டிடில குறைவத்தான் இருந்தது. ஈரோஸும் அப்படித்தான். அது கொஞ்சம் படிச்ச 83 எல்லாரும் உள்வாங்கி உண்டாக்கி பாருங்க. ஒரு உதாரணமா, இன்றைக்கு 2009க்கு பிறகு 17 வருஷம், அதுக்கு முதல்ல ஒரு 20 வருஷத்தை போட்டாலும் 40 30 40 வருஷம் வந்து வைங்க. இன்றைக்கு 40 வருஷமா ஒரு போராடின இனத்துக்குரிய ஒரு தன்மை அல்லது இனத்துக்குரிய ஒரு இது இருக்காங்கல்ல இல்ல தானே? அந்த கேள்விக்கு வர முதல், நீங்கள் கெஸ்ஸுக்கு பிறகு நீங்கள் இந்த விடுதலை அமைப்போட நீங்கள் பயணிக்கிறீங்க இல்ல. கூடுதலா என்னென்றால் எங்க அண்ணர் ஒரு ஆள் இபிஆர் லெவல்ல இருந்தவர். எங்க அண்ணர் ஒரு ஆள் இபிஆர். அதுக்கு ஒரு கேள்வி, நீங்கள் விடுதலை புலிகளோட நெருக்கமா இருக்கீங்க, என்னண்டு நீங்கள் இபிஆர் லெவல்ல அண்ணர் போற? இல்ல அப்ப வந்து அவர் வந்து எங்க ஒண்டா விட்ட அண்ணர். இப்ப எங்கட இல்ல, எங்க அப்பாட அண்ணாட மகன். அவர் வந்து இபிஆர் லெவல்ல இருந்து அவர் ஆமி சுட்டு செத்தது. சரிதான், குருநார்ல வச்சு சுட்டு செத்தது. ரோபோட்டோட போய் ரோபோட் இபிஆர் லெவல்ல இருந்து பிற்காலத்துல விடுதலை புலிகள் ரோபோட்டை சுட்டு அவர் ரோபோட்டை சுட்டது. அப்ப அவரோட போய் சுட்டு அவரை செத்தது. அப்ப அவரோட நான் கொஞ்சம் ஈடுபாடு கூட, அரசியல் ஈடுபாடு, கதைச்சு கொள்றது. அப்பாவும் வந்து இப்ப எல்லாரோடையும் கதைச்சு கொள்வார். இப்ப பக்கத்துல வந்து ஸ்ரீசவாரட்னம் வரைக்கும் அவங்க ஆக்களை விட்டு கூப்பிட்டவங்க அப்பா வந்து பார்க்க சொல்லி. அப்ப அப்பாவை ஸ்ரீசவரத்தோட கதைப்பேர் போயிருந்து கதைச்சிட்டு வந்தவர். எங்க அப்பா அநேகமா இப்ப அந்த நேரம் செலவு மாமாண்டி இருந்தது, ஈரோஸ்மோ, எல்லாரோடையும் ஒரு நட்பு இருந்தது. ஆனால் அவர் விடுதலை புலிகளோட ஆதரவாளர். எல்லாரோடையும் ஒரு நட்பு இருந்தது அவருக்கு. அந்த நட்பு அவர் பாதுகாத்தவர். ஆனா அவருக்கு தெரியும் அகசின் பப்பாண்டா அது விடுதலை புலிதான், வேற கதை இல்லை. இன்றைக்கும் இருக்கிறார் அவர். மற்ற அப்படியாக இருந்தபடியா தான் அந்த இந்திய நாமிக்கையெல்லாம் தப்பி இந்திய நாமிக்கை ஆளை பிடிச்சவங்க. பிடிச்சு ஆளை 2 கையும் கட்டி குருநார் கேம்புக்கு முன்னால வச்சிருந்தவங்க, சரியா அடிச்சவங்க. அப்ப அதுல ஃபாதர்ஸ் மேட்டர் தலையீடுகள், சிஸ்டர் மேட்டர் தலையீடுகள் வந்துதான் ஆளை வெளியில விட்டது. அப்ப அந்த சில அந்த என்ன சொல்றது, அப்படி அந்த எல்லாரோடையும் ஒரு அந்த தான் புலி என்ற ஒரு இருமாப்போட அப்படியெல்லாம் இருக்கு இல்லைங்கடப்பா. எல்லாருக்கும் ஒரு ஆரோக்கியமான நட்பு இருந்தது அவருக்கு. அவ நாங்க இஞ்சால போயிட்டோம். அப்புறம் என்ன, இப்ப நான் போற நேரங்கள்ல எல்லாம் எனக்கு இப்ப என் ஃப்ரெண்டு ஆக்கள் இருப்பாங்க. நாங்க அந்த நேரங்கள்ல எல்லாம் என்ன சைக்கிள் எடுத்தாண்டு ஏதோ இயக்கம் பல்வெட்டு துறையெல்லாம் இருக்காண்டு போயிருக்கிறோம். அப்ப இடையில கண்டு வீட்டை வந்து பண்டிதர் ஆக்கள் என்ன கலைச்சு வீட்டை கலைச்சு விட்ட வரலாறுகளும் இருக்கு.
போடுற அவ நான் வந்து இந்தியால போயிடலாம் என்னடா இவங்க விட மாட்டாங்க என்ன அப்பாட்ட சொல்லி கொடுப்பாங்க குடும்பம் நெருக்கமா நெருக்கம் தானே இருந்த அப்ப டக்காண்ட அண்ணன் பண்டிதர் வந்து எப்பயும் எங்கட அப்பாவை அண்ணன் என்று தான் கூப்பிடும் பிற்பட்ட காலத்துல கோட்டைச்சந்தைக்கு பிறகுதான் எங்க அப்பாவை பப்பாண்டு கூப்பிட வலிக்கிட்டது மாத்தையர்ல இருந்து மாத்தையர் பண்டிதர் எல்லாரும் வந்து கிட்ட எல்லாரும் சேர்த்து ஸ்ரீகோமல தளபதியில இருந்து பண்டிதர் வந்து இந்த நாவட்குழி தாக்குதலுக்கு அந்த தயாரிக்கப்பட்ட அந்த வேன் வெடிச்சதுல இல்ல அச்சுவேலியில ரவுண்ட் அப்ல சேர்த்து ஆளுக்கு வந்து அஸ்மா இருக்கு அப்ப அஸ்மா அதால தப்பிக்கலாம் போய் சைனர் கடிச்சு அச்சுவேலி ரவுண்ட் அப்ல சேர்த்தது அப்படியே அந்த பழைய ஆக்கள் எல்லாம் உண்மையா நான் சொல்ல போனா அது வந்து அது வேற வரலாறு வேற ஓட்டம் அது வேற காலம் பின்னுக்கு 83க்கு வந்துதான் அது தலை ஊத்தனமா மாறினது அந்த போராட்டம் இல்ல எனக்கு எல்லாம் குருநாளுக்கு சில விஷயங்கள் வேலை செய்ய நான் எல்லாம் ஐக்கியமா வேலை செய்திருக்கிறேன் சில விஷயங்களை போய் புலி தொடர்போடையோ டெலோ தொடர்போடையோ கதைச்செல்லாம் செய்திருக்கேன் எனக்கு அப்ப இருந்து அந்த மென்டாலிட்டி இருக்கிறவரையா தான் இன்றைக்கு நான் அதை அந்த அந்த தளத்துல போயிட்டு கெஸ்ஸுக்கு பிறகு உங்களோட அரசியல் பயணம் பண்ணது இபிஆர்ல போலதான் இருந்தது அது ஒரு குறிப்பிட்ட காலம் இப்ப டக்ளஸ் இபிஆர்ல விட்டு பிரிக்க நானும் வெளியில வந்துட்டேன் அப்ப நான் சொன்னது என்ன நாங்க மக்களோட விடுதலைக்காண்டி வந்தது அப்ப நீங்க ஆளையாள பதவி பட்டங்களுக்காண்டி பிரியிருக்க இதுக்குள்ள நிக்கலாது என்று சொல்லி நான் அந்த கணமே நான் வெளியில வந்துட்டேன் அவ்வளவு அதோட உங்களோட அரசியல் பயணம் அதோட அதுக்குள்ள முடிஞ்சு கிட்டத்தட்ட அப்ப நீங்க இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் இபிஆர் இருக்கீங்க இல்ல அங்க இருக்கே இல்ல நான் அங்க இருக்கேன் ஏன்னா இவையோட நடவடிக்கைகள் சரியான மோசம் அது எனக்கு உடன்பாடு இருக்கே இல்ல அதால நான் அங்க இருக்கேன் நாட்டை விட்டு வெளியிட்டேன் ஒரு 2 வருஷம் கிட்டத்தட்ட எத்தனாம் ஆண்டு வெளிநாட்டுக்கு வந்தீங்க நான் வந்து 89 அப்படி 89ல இருந்து 90 மட்டும் இல்ல அங்க நாட்டுல பிறகு 91க்கு போயிட்டேன் எனக்கு என்னடா எனக்கு அப்ப இருந்து அந்த நாட்டுல இருக்கணும்ன்றே தான் அப்புறம் வேற நாடுகளுக்கு போக வழிக்கிடையில நான் அரபு நாட்டுல நின்றனா உடனே நான் நாட்டுக்கு போயிட்டேன் அப்ப நான் நாட்டுல போய் கொழும்புல நிக்கிறேன் அப்பான் முஸ்லீமாக்கள் வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து கலக்கப்பட்டு கொழும்புக்கு வரீங்க வெளியேறின பிறகு அதுக்கு பிறகு நான் அங்க ரெண்டு பிறகு நான் ஊருக்கு போய் யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டேன் யாழ்ப்பாணத்துல பிறகு 95 வரைக்கும் யாழ்ப்பாணத்துல இருந்தேன் அதுக்கு சில பேர் அந்த காலகட்டத்துல பண்ணீங்களா அந்த காலத்துல அப்பாவும் இருக்கிறாரு அப்பா இப்பயும் இருக்கிறாரோ அப்ப அதால உங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்ல நான் வந்து அந்த இப்ப அதான் நான் சொன்னேன் இப்ப நான் வந்து அமைப்புகளோட இருந்தாலும் அந்த மக்களுக்கு எதிரான அல்லது இயக்கங்களுக்கு எதிரான அந்த வன்முறைகளை நான் பிரிவைக்கல ஈடுபடையில ஒரு ஐக்கியம் தான் இருந்தது அப்ப எனக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு இதுகள் இந்த இயக்கத்திலேயும் இருக்கு மற்ற அப்பற்ற இது அதால அப்படியே திரும்ப நான் அந்த ஓட்டத்துக்கு போயிட்டு அண்மையில ஒரு பதிவில நீங்க போட்டுக்கிறீங்க இது ஒரு போராட்டமா நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பி இருந்தீங்க ஒரு பதிவில அந்த மனநிலை எப்படி வருது உங்களுக்கு அது என்ன ஏன் அந்த கேள்வி வருது இப்ப நாங்கள் பெரும் தொகையான மக்களை நாங்கள் இந்த போராட்டத்துல இழந்திருக்கு அந்த அடிப்படையில பாக்க அன்றைய காலகட்டத்துல நாங்கள் கையில ஆயுதங்கள் எடுத்தது சரி என்று நினைக்கிறீங்களா அல்லது அதை வேற முறையில கொண்டு போயிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா என்ன உங்களுடைய அபிப்பிராயம் இல்ல இப்ப அந்த போராட்டம் இப்ப தமிழ் தரப்புகளை வந்து இப்ப அதுக்கு முதல் வந்து தமிழ் தரப்பு இப்ப நான் அறிய டேவிட்சன் எல்லாரும் சேர்ந்து ஒரு அகிம்சை ரீதியா தானே போராட்டங்களை நடத்தி கொண்டு இருந்தது அப்ப இருந்து தமிழ் தலைவர்கள் இருந்து ஒரு நெருக்கடிகள் வரைக்குள்ள அவர்கள் ஆயுதம் தூக்க வேண்டிய கட்டம் வந்துட்டது ஆனால் ஆயுதம் போராட்டத்துக்கு சமனான ஒரு அரசியல் நகர்வை செய்யல ஒருத்தர் அது ஒரு விடுதலை இயக்கமும் சமாந்தரமா போகல அவர்கள் ராணுவ பலத்திலேயே நின்று கொண்டார்கள் ஆனா டெலோவும் விடுதலை புலிகளும் தான் பெரும்பாலும் ராணுவ பலத்தையே நம்பி இருந்தார் மற்ற இயக்கங்கள்கிட்ட ஓரளவுக்கு அரசியல் அம்சம் இருந்ததானே கிட்டத்தட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் வரைக்குள்ள ஏனைய அமைப்புகள் முற்றுமுழுதாக அரசியலுக்கு வந்துட்டீனம் தானே ஆனா இருந்தாலும் அவையோட அந்த காலப்பகுதிக்கு அவையால செய்ய முடியலேன் விடுதலை புலிகள் விட இல்ல அது குறிப்பிட்ட காலம் தானே எல்லா காலமும் அந்த காலம் பாருங்க உதாரணமா வந்து இந்திய நாவி காலத்துல ஒரு எலெக்ஷன் நடக்குது 22 சீட்டோ ஏதோ ஒன்று ஈரோஸ் அனுப்புயினம் விடுதலை புலிகள் அந்த சீட் வெண்டு ஈரோஸ் போகுது பார்லிமெண்ட்டுக்கு அந்த கடத்துல கூட அந்த ஈரோஸ வந்து சரியா பாவிச்சிருந்தா இன்றைக்கு இந்த போராட்டம் மாறி இருக்கு அவ்வளவு வேறு ரிசைன் பண்ண சொல்லுவான் அப்படியே நகர்த்து விட்டு இருந்தால் இன்றைக்கு இந்த நிலா வந்திருக்கான் அன்றைக்கு அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு வந்த அந்த அரசியல் சூழலை பின்பற்றாம போனது அது பெரிய ஒரு தவறு அது ஈரோசன் அது வந்து அவையோட கொண்டோலுக்கு அவையால இருந்தது வாக்களிக்கப்பட்டு 20 பார்லிமெண்ட் கிட்ட போற நினைக்கிறேன் அந்த 13 பேரா சாரி அப்ப அவர்களை பிறகு ரிசைன் பண்ண சொல்லியல விட்டது அப்ப பிறகு திருப்பி என்ன நடக்குது என்னைய உருவாங்க எந்த பார்வையில என்னன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு புள்ளிதான் நீங்கள் என்ன 90கள் நினைக்கிறேன் இந்தியன் ஆர்மி டைம்ல இந்தியன் ஆர்மி அந்த டைம்ல ஒரு 13 பேர் போயினோம் அதை நீங்கள் புள்ளின்னு சொல்றீங்க திருப்பி நீங்களே
டிஎன்ஏ உருவாக்குறீங்க ஆ. அடுத்த அப்ப இத வந்து நீங்க 10 வருஷத்துல இந்த ஆ. கொள்கையில ஒரு மாற்றம் வருது. இல்ல மற்றது வந்து இன்னொன்று இப்ப நான் விடுதலை புலிகள் வந்து விடுதலை புலிகளோட தலைவர் வந்து அது வந்து தீர்க்கரசமா அவற்றை கொள்கை அடைஞ்சா தமிழீழம் தான். அதுக்கு மாற்று கருத்து இல்லை. அப்ப அப்படி ஒரு மாற்று கருத்தோட சேர்ந்து இந்த அரசியல் ரீதியான தலைமைகளை உருவாக்குறது என்ற ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு இதய சுத்தி இல்லாத தன்மை தானே அது. அதான் நீங்க அங்கால தமிழீழம் தான் பிடிக்க போறேன்னு சொல்லி போட்டு அப்புறம் அரசியல்லையும் போறீங்கன்னா நீங்கள் ஒரு இதய சுத்தி இல்லத்தான் அதுல இல்ல அப்படி இப்ப இதோட இவைகளுக்கு நான் தான் சொல்ல வரேன் என்னென்றால் விடுதலை புலிகள் இனி இல்லையாண்ட ஒரு பலமா இருக்குது. பலமா இருந்து கொண்டு சிங்கள அரசாங்கத்தோட எத்தனை அரசாங்கத்தோட மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்துது. சரிதானே, பேச்சுவார்த்தை நடத்துது. ஆனா பேச்சுவார்த்தைகள் என்ன இதே சுத்தியோட நடக்குதா இல்ல. அப்ப பலமா இருந்த விடுதலை புலிகளை அப்படி நடத்தீங்க. நீங்க இன்றைக்கு என்னத்தை வச்சோன்னு இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை உங்ககிட்ட ஜீரோ. அப்ப நீங்க அந்த அரசாங்கத்தோட பேசியே தீர்வணும். ஒரு முடிவு ஒரு தீர்வை நோக்கி நீங்க தான் பேசணும். நீங்க என்ன நீங்கள் வைக்கிற ஒரு வித்தியாசமான புள்ளி தான். என்றால் பலமா இருக்கையும் புலிகள் இதே சுத்தியோட இல்ல, பலகீனமா இருக்க நீங்களும் இதே சுத்தியோட இல்ல. அப்ப மக்களோட விடுதலை சும்மா கூச்சல்றது பொய் பேசும். பிரபாகரன் வெளிப்படுத்தி இருந்தால்தான் அரசாங்கம் இந்த உரிமைகளை தந்த அல்லது இந்த மாகாண சபையோ சுயாட்சியோ ஏற்படுத்தும் என்றால் நாங்கள் ஆயுதங்களை கைவிட தயார் அல்லது தமிழீழத்தை கைவிட தயார் என்றதை வெளிப்படையா சொல்லி இருக்கோம். ஒரு கட்டத்திலையும் சொல்ல இல்லையே. இப்ப இந்தியனாவில மாவட்ட சபை இந்தியனாய் வந்து ஒரு ஒரு இதா கொண்டு வரான் இடைக்கால சபை மாகாண சபை இடைக்கால சபையோ இவைகள்ட்ட தான் கேட்கிறான், விடுதலை புலிகள்கிட்ட கேட்கிறான், ஆக்களை தாவாண்டு. அப்ப நீங்க மட்டக்களப்புல இருக்கிற திட்ட பொறுப்பா இருந்த பத்மநாதன் அவரை கொடுக்குறீங்க, சிவிகே சிவஞானத்தை கொடுக்குறீங்க, 5-6 பேரை கொடுக்குறீங்க. அப்ப நீங்க சொல்லி கொடுக்கணும் எங்களுக்கு இன்னாலதான் நீ தலைவரா போடண்டு. நீங்க எழுத்தமானவா கொடுத்துட்டு அவன் பத்மநாபன் போட்டோ பத்மநாதனை இல்ல அப்படி சரி விட சிவஞானத்தா போடண்டு மல்லுக்கட்டி நின்று குழப்பத்துக்கான ஒரு புள்ளியாது. உண்மையாது சிவிகே சிவஞானத்தை தான் அரசாங்கம் போட்டது, இதை கேட்டது பத்மநாபனை போடுச்சு. இல்ல இவைகள் பொதுவா கொடுத்து அரசாங்கம் போட்டது. அவர் ஒரு முன்னாள் ஜிஏ இருந்தவர், பத்மநாதனை தான் அரசாங்கம் போட்டது. இவையோட எதிர்பார்ப்பு சிவிகே சிவஞானம் இவற்றாக்கள் தானே இவையடாக்கள். அப்ப இவைகள் வந்து கொண்டு சொல்லிருக்கணும், முதல்ல சொல்லிட்டே இருக்கணும். அப்ப அவன் போட்ட அப்புறம் இல்ல எங்கடையால போடா பிரச்சனை முத்திட்டு. அப்ப அதுக்கு வந்து ஒரு புள்ளியான விஷயம் தானே அது. அப்ப சிவிகே சிவஞானமும் வந்து அந்த நிறைவேறோட இருந்த ஒரு ஆள். ஆனா இவர்கள்லாம் அவருக்கு சுட்டதுமோ அல்லது அவர் வந்து என்னன்னா மாத்தையாட பிரச்சனையில அவரை பிடிச்சு உள்ள வச்சவங்க. மாத்தையாட பிரச்சனையில கொஞ்சம் பேரை தூக்கினவங்க தானே. அப்ப அதுல தூக்கி அவரையும் விசாரணைக்கு உட்படுத்திட்டு தான் விட்டவங்க. இப்ப அங்க வந்து அந்த உள்ளுக்கு இருந்தாக்கள் எல்லாம் அந்த முடிவுகள் எடுத்துதான் ஒரு தகவல் வந்தது என்னென்றால் அது வந்து தலைமை தீர்மானிச்சுதான் அவர் வந்து ஒரு விடுதலை புலிகளோட விசுவாசி தானே ஒழிய மாத்தியருக்கு விசுவாசி இல்லைன்னு அப்படித்தான் அந்த முடிவு எடுத்து அவரை கை வைக்க இல்லை. அது முடிஞ்ச அப்புறம் காலப்பகுதியிலே அப்புறம் தொடர்புகள் இருந்தது அவருக்கு. இது வந்து இப்ப விஷயங்கள் ஒண்ணு மறைக்கிறதுக்கு இல்ல இல்லாம ஊருல போனா அவரை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா, நான் வந்து டபுள் அந்த பத்மநாபன் கதையில எனக்கு நான் என்னென்றால் அதாவது இவ 3 பேரை கொடுக்கணும். புலிகள் வந்து 3 பேர்ட்ட பேரை கொடுக்கணும். அந்த மாகாண சபையுடைய பொறுப்பான அதிகாரியாக முக்கியமான அதிகாரியாக கொடுக்கணும் அந்த இடைக்கால சபைக்கு. அப்ப விடுதலை புலிகள் நினைச்சது வந்து கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒரு ஆளை கொடுக்கணும் என்று அரசாங்கம் வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு ஆளை தெரிவு செய்ததால அந்த வடக்கு கிழக்கு பிரிவினை வருமல்லோ, அந்த பிரச்சனையில தான் விடுதலை புலிகள் பின்னடிச்சதா என்றுதான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த சமயம் என்னுடைய புரிதல் தவறாக இருக்கலாம். நாங்க நின்றனாங்க அப்ப அப்பாட்ட வாரவியல் தானே எல்லாரும். அப்ப அந்த கதைக்கிற சந்தர்ப்பங்கள் தெரியும். அப்ப அப்பாவே எல்லாரும் வச்ச விமர்சனம் நீங்க சொல்லி கொடுத்திருக்கலாம் தான், நீங்க சிவஞானத்தை போடு என்று சொல்லி கொடுத்திருக்கலாம். அல்லது நீங்கள் 3 பேரையும் உங்களுடைய ஆளை இல்ல கொடுக்கும் 3 பேரையும் உங்களுடைய ஆளை கொடுத்திருக்கலாம். அப்ப அது வந்து ஒரு பிரச்சனைக்கான ஒரு ஆரம்ப விடுதலை புலிகளுடைய தவறு தான். ஆனா அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டுட்டார்கள் இதை குழப்பணும். அப்ப அதுக்கு இதே ஒரு சாக்கா வச்சிருக்கிறோம். இல்ல அதுதான் இப்ப எல்லாரும் சொல்லி இப்ப பழைய ஆக்கள் அந்த நேரம் விடுதலை புலிகள் இருந்த பழைய ஆக்களோட எல்லாம் தொடர்பு இருக்கு எனக்கு. அப்ப ஆரம்பம் தம்பியோட நின்ற ஆக்கள் எல்லாம் அப்ப சொல்லி தம்பினா அந்த மண்டைக்கு வந்து அது தமிழீழம் தான், வேற கதை இல்ல. அதுதான் அந்த மண்டைக்கு இருந்தது இல்லையண்டா நான் அதை அதைத்தான் பாருங்க. இப்ப அந்த அவர் வந்து இப்ப கடைசி நேரம் மட்டும்
தப்பிக்கக்கூடிய வழிகளை எந்த ஒரு வழிகளையும் பாவிக்கல. தமிழீழம் இல்லையா சாகுறது அவ்வளவு தான் அவற்றை. இப்ப கஜேந்திரகுமார் விடுதலை புலிகளுடைய பிரதிநிதிகளாக யுத்தம் முடிஞ்ச பிறகு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய அல்லது தமிழ் காங்கிரசினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் தான் தாங்கள்தான் விடுதலை புலிகளுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லிக்கொண்டு அரசியலுக்கு வாழ்ந்தவர். அப்படி வந்தால் அவர் இன்றைக்கு சொல்றார், பிரபாகரன் கேட்டது தமிழர்களின் தாகம், விடுதலை புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்று. அவர் சொல்லல புலிகளின் தாகம் தமிழ் தனிநாடு என்று சொல்லல, அல்லது சுயாட்சி என்றும் சொல்லல என்று சொல்ற. இத நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இல்ல இவங்க அரசியல்வாதிகள் இப்படித்தானே. இப்ப ஆண்டாண்டு காலமாவே தெரியும் என்ன எத்தனையோ பாட்டுகள் விரிவான ஸ்பீச்சுகள் சரியா எங்களுக்கான ஒரு தமிழீழத்தை அந்த அவற்றை மாவீரர் உரையில அழுத்தம் திருத்தமா சொல்லப்பட்டிருக்கு எல்லாத்தையும். இவங்க தங்களுக்கு ஏற்ற மாதிரியாக அதை திரிவுபடுத்துவாங்க. கஜேந்திரகுமார் உண்மையா என்ன சொல்றது, அவர் சம்பந்தமான நிறைய விமர்சனங்கள் இருக்குது சரிதானே. அப்ப ஒரு சரியான ஒரு இன்றைக்கு எத்தனையோ கூட்டுகள் வந்தாலும் அந்த கூட்டுக்குள்ள இவர் போக மாட்டேன் பாருங்க, கவனிச்சு பாருங்க, ஆள் உள்ளுக்க போவாது. அவர் தனக்கண்ட ஒரு இதை வச்சுக்கொண்டுதான் இருப்பார். அது இப்ப இப்படித்தானே சில இப்ப சரி விடுதலை புலிகள் இப்ப சண்டையில உக்கிரமத்துல இருந்தாலும் அவர்கள் யோசிச்ச விதியம் சரிய வழியா ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கறதுக்காக சில நேரங்கள்ல ஒப்பந்தங்கள் செய்து மக்களுக்கு உணவு ஒரு சனம் ஒரு ரிலாக்ஸா இருந்தது. கொஞ்சம் காலமாவது உணவுகள் வரும், சாப்பாடுகள் வரும், நெருக்கடிகள் இருக்காது, அப்படியெல்லாம் இருந்தது. இடையிடையில இந்த பேச்சுவார்த்தைகள் வரும். அப்ப சரி எப்படித்தான் இருந்தாலும் ஒரு மக்களிட சைட்டில ஜோதிச்சிருக்கு விடுதலை புலிகள். அப்ப நீங்க அரசியல்வாதிகளா இருந்து கொண்டு அந்த பக்கத்தை யோசிக்கிறீங்களே இல்லையே, நேரத்துக்கு நேரம் இல்லை ஒவ்வொரு கதையை காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க. இப்பயும் பாருங்க முடிஞ்சது. நான் சொல்றதுதான் இன்றைக்கு போராட்டம் விடுதலை புலிகளால முடிஞ்சது. அது தலைவர் முடிச்சு வச்சுட்டு போனவர் விடுதலை புலிகளின் தலைவர். இனி உலகம் எங்களை ஏற்காது, இதோட முடியட்டும் என்று ஒரு தரையும் வெளியில விட இல்லை. எல்லா தலைவரும் முடிஞ்சது சரிதானே. அப்ப அது முடிச்சுட்டே அதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க, அது முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அப்ப நீங்க இனி மக்கள்கிட்ட போய்க்க நீங்க என்ன என்ன செய்ய போறீங்க, இதை பற்றி கதைங்க. இதையா கதைக்கிறீங்க? அந்த மாவீரத்தை தியாகத்துல நின்று குளிர்காய பாக்குறீங்க. இப்ப என்னண்டா விடுதலை புலிகளுடைய தலைமை மீது என்னதான் அரசியல் விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் இந்த தலைமையை நம்பி தமிழீழம் கிடைக்கும் என்ற விருப்பில போய் இறந்த மாவீரர்களை யாரும் கொச்சப்படுத்துறதுக்கு. ஆனால் இன்னைக்கு குறிப்பாக இதை கொச்சப்படுத்துறவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் தான் விடுதலை புலிகள் என்று சொல்லிக் கொள்ற இந்த அரசியல் பிரதிநிதிகள், ஸ்ரீதரன் ஆகட்டும், கஜேந்திரகுமார் ஆகட்டும். ஆனால் இவர்களுக்கு தானே புலம்பெயர் தமிழர்கள் இன்றைக்கும் நிதி பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே காயப்பட்ட அல்லது இயலாமல் போன போராளிகளுக்கு இவர்கள் அவ்வளவு தூரம் செய்யறதாக தெரியலையே. அது என்ன, அதுல இப்ப சில கட்டமைப்புகள் இருக்குது. நான் அறிய அவைகள் பெருசா இல்லை, ஆனா எனக்கு தெரிஞ்ச கட்டமைப்பு இருக்குது. 2010 இருந்து இப்ப வரைக்கும் தங்களான இயன்ற உதவியில அந்த விழுப்புண்பட்ட காலில்லாத கையில்லாத போராளிகளுக்கு இப்ப வரைக்கும் அந்த உதவி போய்கொண்டுதான் இருக்குது. அது ஒரு சார்பான செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றது உண்மைதான். அது செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான ஆதாரம் அவங்கள்ட்ட இருக்குது. தங்களோட மன திருப்திக்கு தங்களோட நின்றவங்க அடிபட்டவங்க என்று சொல்லி மன திருப்திக்கு செய்யறாங்க. ஆனா ஒன்றை நீங்க கவனிச்சு பாத்தீங்களா, இவங்க என்னதான் கூத்தாடினாலும் இன்றைக்கு புனர்வாழ்வுக்குள்ள போயிட்டு 10,000 போராளிகள் நாட்டில இருக்கிறோம். இன்றைக்கு 17 வருஷம் இந்த 10,000 போராளிகள் விமானப்பட, புலனாய்வுத்துறை, கடல் புலி, கரும்புலி எல்லாம் ஒரு குண்டு படிச்சுதான் இல்ல. ஏன் அங்க தலைமை இல்லை. அப்ப முந்தி தலைமை இருந்தது, தலைமையை நம்பினார்கள். எங்கட குடும்பத்தை பாப்பினம், எங்கட பிள்ளைகளை பாப்பினம் என்று நம்பினதால அவர்கள் சொன்னதெல்லாம் செய்தார்கள். இன்றைக்கு தலைமை இல்லையான்னு தெரியும், அதால ஒரு அசமாத்தியமும் இல்லை. தங்களை பாக்குறதுக்கு ஒரு தரம் இல்லையன்ற முடிவு அவைகிட்ட இருக்கு. இதுக்கு முதல் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா வேற யாருக்கெல்லாம் கன பேர் சொல்ல பாக்கணும் அல்லது சொல்ல கேட்டிருக்கிறேன். அதாவது பிரபாகரன் திட்டமிட்டுத்தான் எல்லாரையும் கொண்டே முடிச்சிட்டார் என்றது. இது ஒரு தியரியாக விடுதலை புலிகள் மத்தியில சொல்லப்படுகிறது. அதாவது இவர்கள் தான் இல்லை என்று சொன்னால் இவர்கள் மோசமான ஆட்களாக போயிடுவார்கள். நிறைய பயங்கரவாத செயல்கள் நடந்திருக்கு. அதை நீங்கள் எவ்வளவு தூரம் நம்புறீங்க? எனக்கு அது நம்ப கஷ்டமா இருக்கு. அது செய்தார் என்று நம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. அதுல என்னென்றால் அதுல ஒரு நானும் இப்படித்தான் அதை பாக்குறேன். இன்றைக்கு மன்னாருக்கு முதல் ஆமி வாரான், மன்னாருக்கு வாரான், அடுத்தது கிளிநொச்சி அப்படியெல்லாம் வர்றாங்க. இப்ப அப்படி வரைக்க அப்பயே நினைச்சிருந்தால் விடுதலை புலிகளோட தலைமை ஒரு முக்கியமான ஆக்களை இப்ப சூசையோ அல்லது பொட்டோ அல்லது வேற தளபதிமாரு எவ்வளவோ சந்தர்ப்பம் இருந்தது அந்த இடத்தை விட்டு நகர்த்துறது. அது நகர்த்த சந்தர்ப்பம் இருந்தது, எவ்வளவோ சந்தர்ப்பம் இருந்தது. ஆனா அங்க ஒரு தரையும் நகர்த்த இல்லை.
அப்ப அதை வச்சுதான் நான் சொல்றேன்டா, அங்க அங்க இருந்து நான் அறிய ஒரு தளபதி மேரும் அதுக்கு அந்த போராட்டத்துக்கு கடைசி நேர சண்டைக்கு இருந்து வந்ததா இல்ல, வந்ததா ஒரு தரும் இல்ல. அப்ப அது என்ன, அப்ப அதானே தன்னோட இந்த போராட்டம் முடியட்ட வேண்டுதானே அர்த்தம். ஒரு தற்ற கையிலேயும் இந்த அதாவது ஆரும் இந்த போராட்டத்தை நடத்தாது, ஏன்னா உலகம் விடாது என்ற ஒரு தீர்மானம் எடுத்துட்டுதான். அதான் அந்த அர்த்தம். அது நான் யோசிச்சது, இப்ப ஒரு தராவது இங்க வேற இல்ல தானே, நினைச்சிருந்தா சிம்பிளா வந்திருக்கலாம், சிம்பிளா அனுப்பி இருக்கலாம். அந்த நேரங்கள்ல எத்தனை பேரை இங்க படிப்புக்கு இல்லாம அனுப்பின இயக்கம், எத்தனை பேரை வந்துட்டு போனவங்க. ஏன் நான் நிறைய ஏதோ இங்க இருந்துதானே இதால ஒரு பாலசிங்கம் போய் இறங்கினது, அப்படியெல்லாம் போன சிம்பிளா கொண்டு வந்திருக்கலாம். இங்கால தீர்க்க தரிசனமா முடிவெடுத்தது இதுதான். முடிக்கட்டும், எனக்கு தீர்க்க தரிசனமோ அல்லது வேற வழி இல்லையோ எனக்கு தெரியாதான். நீங்க சொல்றதுல அது திட்டமிட்டு நடந்ததா இல்லையான்றதுல நடந்திருக்குதோ. என்னால் இந்த ப்ரொஜெக்ட் பீக்கன் என்று சொல்லப்படுற திட்டத்தின் ராணுவ திட்டத்தின் கீழே தான் இவர்கள் அளிக்கப்படுகிறார். அந்த ப்ரொஜெக்ட் பீக்கன் திட்டம் வந்து விடுதலை புலிகளுக்கு 2004 கையளிக்கப்பட்டுட்டதோ, புலிகளின் தலைமைக்கு தெரியும் தாங்கள் யுத்தத்தில இருந்து ஒரு சண்டைக்கு போனால் எப்படி அளிக்கப்படுவோம் என்று தெரியும். அதை அவர்கள் ஆரம்ப கட்டத்துல பொய் அல்லது இப்படி எல்லாம் நடக்க போறேன்னு நம்பினாலும் வடக்கு கிழக்கு மாகாணம் விழுந்துட்டது ஒரு வருஷத்திலேயே. இவர்கள் மாவீராத்துல துவங்கின சண்டையில ஒரு வருஷத்திலேயே கிழக்கு மாகாணம் விழுந்துட்டது. நீங்க சொன்ன மாதிரி மன்னாருக்கு வரைக்குள்ளேயே இவர்களுக்கு இது கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ரொஜெக்ட் பீக்கன் திட்டத்தின் நேர அட்டவணைப்படிதான் தாங்கள் அளிக்கப்படுகிறோம். அதுக்கு பிறகு மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சிக்கு பிறகு 2009 ஜனவரி 2 கிளிநொச்சி விழுந்ததோட அது மிக தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதுதான் எனக்கு இன்னும் புரியாத விஷயம். ஆனா நீங்கள் சொல்ற மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் சொல்கின்ற மாதிரி அது நடந்திருக்கும் என்றால் அது எப்படி என்றால், நான் தமிழீழத்தை கைவிட்டால் என்னையும் சுடுங்கள் என்று மக்கள் சொல்லிட்டேன். அதை வச்சுதான் இந்த இயக்கம், இந்த பிம்பம் கட்டப்பட்டிருக்கு. பிரபாகரன் இந்த தலைவர் என்ற பிம்பம் அதுலதான் கட்டப்பட்டிருக்குது. அப்ப அத தனக்கு கைவிட இல்லாதால அந்த இயக்கம் இவ்வளவு தூரம் இவ்வளவு பெரும் வளர்ச்சியையும் கண்டிருக்கிறதால நீங்க சொல்ற முடிவுக்கு பிரபாகரன் வந்திருக்கலாம். எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக கொண்டு இதுக்குள்ளேயே அழிச்சிடுவோம். தனியா இயக்கம் மட்டும் இல்லோ அழியல. அதுல ஏப்ரல் இவர்கள் ஜனவரி கிளிநொச்சி விலைக்குள்ள கடைசி கட்டத்துல இவர்கள் சரண்ட பண்ண பிறகுதான் செத்துருக்கிறார். பெரும்பாலானவர்கள் இலங்கை அரசிட்ட சரண்ட பண்ணி இருக்கிறார். சரணடைந்த பிறகுதான் இவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆனா அந்த முடிவை, ஆனா அது சொல்லப்படுது பிரபாகரனும் சேர்ந்துதான் அந்த முடிவு எடுத்தார். அந்த முடிவை ஏன் அவர்கள் ஜனவரியில தான் அதை எடுத்திருக்க வேணும். ஆனா அதுக்கு சொல்லப்படுற காரியம் வந்து இந்தியாவில நடந்த அந்த தேர்தல்ல ஜெயலலிதாவுடைய அதிமுகவும் பிஜேபி, அங்கால பிஜேபியும் வெண்டால் வரும் என்றுதான் சொல்லப்படுது. ஆனா அதாலதான் அந்த அவர்கள் அது வரைக்கும் இந்த எப்படியாவது உயிரை கையில பிடிச்சு கொண்டு நடத்துவோம் என்றுதான் புலிகள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றைக்குள்ள உங்களுடைய அந்த பிரபாகரன் திட்டமிட்டு செய்தார் என்றது அதுல பொருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுல இன்னொரு விஷயம் என்னென்றால், இப்ப நான் அந்த நேரத்துல பிரான்ஸ்ல இருக்கிறேன், அங்க சண்டை நடக்க. அப்ப இங்க எல்லாட்ட எதிர்பார்ப்புகளும் வந்து இப்ப ஒரு தரம் நினைக்கல, இப்படி முடியும் நினைக்கல. ஒரு தரம் எல்லா தரப்பும் இங்க பாருங்க, உலக நாடுகள் ஃபுல்லா ஊர்வலங்கள் எல்லாம் நடக்குது. அதே நேரம் இந்தியா எலெக்ஷனை பார்க்கப்பட்டு கொண்டிருக்குது. இதுல ஒரு மாற்றம் வரும் என்றுதான் இங்க உள்ள எல்லாற்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. இது வந்து நீங்க சொன்ன மாதிரி அது சொல்லி அந்த பிளான் அது வந்து முடிவெடுத்து அளிக்கப்பட்ட விஷயம். இது வேற முடிவெடுத்து அளிக்கப்பட்ட விஷயம். இதோட முடிவுக்கு கையறு நிலைக்கு வந்துட்டார். அவர் முடிவெடுக்கிறதுக்கு அங்க இல்ல, அவர் முடிவெடுத்து அளிக்கப்பட்ட விஷயம். சரி, அவற்றை தான் இப்ப கணவர் அவரோட இருந்தாக்கள் அந்த நேரங்களில் கொலையாக்களா இருக்கின. இப்ப அவரோட சொல்லிவினவே அவர் முடிவெடுத்தா எடுத்ததுதான் வேற மாற்று கருத்து இல்லையாண்டா. அப்ப அவருக்கும் மாற்று கருத்து இல்ல. அடைஞ்சா தமிழீழம். அவரும் அவற்ற குடும்பமும் மட்டும் இறந்திருந்தால் இங்க அதை பற்றி கவலைப்படுறதுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனா இதுல வந்து பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான போராளிகள், பொதுமக்கள், ஒரு தலைவராக அவர் மக்களையோ அல்லது அந்த இயக்கத்தையோ சரியாக வழிநடத்த இல்லைன்றதுதானே அந்த முடிவு. உண்மையா இந்த இழப்புக்கான முதலாவதுங்களுக்கு சந்தர்ப்பம் வந்தது இந்திய இலங்கை ஒப்பந்தம். அதை போல ஒரு சந்தர்ப்பம் அவங்க முதல் விடுதலை புலிகளை தான் வச்சு செய்யணும் விரும்பினார். எல்லா கட்டத்திலே இல்ல இபிஆர்ல போட எல்லாம் கதைச்சது. அப்ப அது சந்தர்ப்பம் தவறிட்டு. சரி, பிரேமதாசா அதுவும் தவறிட்டு. கடைசியா சந்திரிகா, அது எவ்வளவு அந்த சந்திரிகாட இதுல நிறைய விஷயங்கள் உள்ளடங்களாக இருந்தது. மற்றது சந்திரிகா ஒரு இனவாதியும் இல்ல. முதல் சொன்ன விஷயத்துல நீங்க சொன்னீங்க, நாங்கள்
இலங்கை அரசாங்கத்தோட நாங்கள் சேர்ந்து காய்ச்சிருக்க வேணும். இப்ப இலங்கை அரசாங்கத்தோட பேச்சு வைப்பேன். குட் ஃப்ரைடே அக்ரிமெண்ட் அயர்லாந்துக்கும் நொதர்ன் அயர்லாந்துக்கும் பிரித்தானியாவுக்கும் நடக்க ரெண்டு தரப்பும் ஒரே மேடையில தோன்றி நாங்கள் சமாதானத்துக்கு போறோம் என்று சொன்னது. அது இலங்கையில நடக்கல. இப்ப எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கு. பிரேமதாசாண்ட காலத்துல பிரேமதாசா ஒரு வானொலி உரியொன்று செய்தவர். பிரபாகரன் என்னுடைய சகோதரன். அதுதான் விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இந்த மிக நெருக்கத்தை காட்டினது. என்ன பிரேமதாசா கொடுத்த ஹெலிகாப்டர்ல தான் இவ போய் அமுதலிங்கம் எல்லாரையும் சுட்டது. அங்க இருந்து மாட்டு இயக்கத்தினரையும் கடத்தி கொண்டு வந்தது. அடுத்து விடுதலை புலிகள் இலங்கை அரசாங்கத்தோட சேர்ந்து JVP அழிச்சிருக்கணும். கொல்லக்கொட்டி என்று பச்சை புலிகள் என்ற பெயர்ல அவ்வளவு நெருக்கம் இருந்தது. அப்ப அன்றைக்கு இவர்கள் நீங்க சொன்ன மாதிரி இதய சுத்தியோட அன்றைக்கு நடக்கு. அதுதான் அந்த எங்கட மக்களை பொறுத்தவரை எனக்கு ஒரு ஆதங்கம் ஒன்று இருக்கு. என்னென்றால் இன்றைக்கு விடுதலை கண்டு போராடினது அது எந்த இயக்கமாகவும் இருக்கலாம். அந்த தாய் தகப்பன் அங்கீகரிக்காமோ தன்னை புள்ள ஒரு போராளி என்று நினைச்சது. அவன் வீரமரணம் அடைஞ்சிட்டான். ஆனா இன்றைக்கு எங்கட தமிழ் சமூகம் சரிதானே எல்லா அந்த போராளிகளை எல்லாரையும் உள்வாங்கி ஒரு அஞ்சலி செலுத்தலாம தானே இருக்கணும். அது சரியாது என்ற கேள்வி. அதான் இன்றைக்கு அது ஒவ்வொரு தரம் இந்த இயக்கம் நல்லா இந்த இயக்கம் சரியில்லைன்னு போக இல்லை. ஒரு வேகம் 83 ஏற்பட்ட வேகத்தால போனவே அது தலைமையில் விட்ட பிள்ளைக்கு போனாக்கள் ஒண்ணும் செய்தா. நீங்க எல்லாரும் மக்களோ அல்ல அரசியல்வாதிகளோ ஏன் இதை செய்யாம இருக்கிறீங்களா? அவங்க ஒவ்வொரு தரம் பெருமதியான ஆக்கள். அந்த தாய்தகப்பட்ட வலியை நீங்க விளங்கி கொள்ளணும். சரி, அன்றைக்கு வரலாற்று மையம் இருக்கு லண்டன்ல. அந்த வரலாற்று மையத்துக்கு எல்லா இயக்கத்தையும் இணைங்கோ. இணைஞ்சு எல்லா போராளிகளையும் உள்வாங்கி அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துங்க. இயக்கம் மறந்து டிஎன்ஏ உருவாக்கினது. ஆனா இன்றைக்கு மிஞ்ச அஞ்சலி செலுத்தக்க இதுவரை காலம் மரணித்த போராளிகளும் இரண்டகர்களால் கொல்லப்பட்டவர்களும். அப்ப இதை எவ்வளவு காலத்துக்கு சொல்லி கண்டிருக்க போறீங்க? எல்லாரும் ஒரு போராட்டத்துக்கு தானே போனவங்க. நீங்கள் இப்ப என்னன்னா இந்த போராட்டத்துல மாத்தியாவோட இருந்த சில 100 பேர் இல்ல, கருணாவோட இருந்த பல 1000 பேர் இல்ல. இதுக்குள்ள இதே உங்களோட இயக்கத்துக்குள்ள இருந்த ஆக்களை உங்களால வளர்க்கப்பட்டவர்களே இதுக்குள்ள இல்ல. உண்மையிலேயே தமிழ் தேசியம் என்று சொன்னா நீங்கள் ஒரு தமிழ் தேசிய நாள் ஒன்று வைக்கணும். அதுல அனைத்து போராளிகளுக்குமான ஒரு தியரியை வச்சு அதுல எந்த வேற்றுமையும் காட்டக்கூடாது. மற்றது இந்த புலிக்கொடிகள் இப்ப என்னன்னா ஒட்டுமொத்தமாக புலிக்கொடியோ அல்லது புலிகள் என்ற அமைப்போ சகோதர படுகொலை என்ற ஒரு சின்னமா தான் இப்ப அமைய போகுது. எதிர்காலத்துல இதுகளை பாவிச்சு கொண்டு நாங்கள் மனித உரிமை பற்றி பேசலாம். எந்த ஒரு விடுதலை இயக்கத்தின் சின்னத்தையும் பாவிச்சு கொண்டு நாங்க மனித உரிமைகளை பற்றி பேசுறதுக்கு அங்க இடம் இல்லைன்னு. அதுல என்னடா இப்ப நான் இதைத்தான் நான் பாக்குறேன். அன்றைக்கு நாங்க எல்லாரையும் நோக்கி கை காட்டுறோம், JVP நோக்கி கை காட்டுறோம் எல்லாரையும். ஆனால் எங்கட இனம் சாதியின் பேராலும் விடுதலையின் பேராலும் சமயத்தின் பேராலையும் எத்தனை உயிர்களை கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ள இங்க தமிழ் தேசியம் நிக்கும். அப்ப அந்த கொண்டதுக்கு நாங்க எப்பயாவது எங்களை நாங்க சுய விமர்சனம் செய்திருக்கிறோமா அல்லது சொல்லி இருக்கிறோமா? இல்ல. அப்ப நாங்க என்னோட மற்றவனை நோக்கி கை காட்டலாம்? அந்த கேள்வி கொண்டு இருக்குதானே. நிச்சயமா ஒரு சாதியின் பேரால மிக மோசமான அடக்குமுறை, ஒரு சிங்களவன் தமிழனை அடக்குறதுன்னு பார்க்க மிக மோசமான ஒடுக்குமுறை சாதியின் பேரால நடக்கும். சிங்களவர்கள் ஒடுக்குறத நாங்கள் ஓரளவுக்கு சொல்லலாம் அவங்க வேற்று இனத்தவன் என்று. நீங்கள் ஒரே இனத்தவரை ஒடுக்குறீங்களே, அதுவும் அந்த பிள்ளை பிறந்ததுல இருந்து ஒடுக்குறீங்க. பாரபட்சம் இல்லாம வளர்ச்சி ஏற்பட்டது. அதுல இந்தியாவுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. இந்தியா தன்னை நலன்களுக்காக எங்களுடைய இளைஞர்களை பயன்படுத்திச்சது. அதுகின்ற விளைவு அதுக்கு பிறகு உலகத்தில இருக்கிற அத்தனை புலனாய்வு கட்டமைப்புகளும் எங்கட இளைஞர்கள் எங்கட வடக்கு கிழக்குல பந்தாடிட்டு அதுகின்ற விளைவுகளை தான் நாங்கள். ஆனா இன்னொரு விஷயம் என்னடா சொல்லிக்காண்டு முடிக்கிறேன். இன்றைக்கு பாருங்க, விடுதலை புலிகளால் அளிக்கப்பட்ட எல்லா இயக்கமும் ஒரு அமைப்பா இருக்கணும். டெலோவா இருக்கலாம், புளொட்டா இருக்கலாம், EPRLF இருக்கலாம், எல்லாரும் ஒரு அமைப்பு. ஆனால் இன்றைக்கு பிரமாண்டமான கட்டமைப்பு வச்சிருக்கிற விடுதலை புலிகள்கிட்ட தலைமையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா இவர்கள் உண்மையா ஒரு போராட்டத்துல நம்பிக்கையும் இந்த போராளிகளுக்கு ஒரு மதிப்பளிக்கிறதா இருந்தா இன்றைக்கு 10,000 பேர் அங்க இருக்கிறாங்க, கையில்ல காலில்ல எத்தனையோ கொடுமைகள் மத்தியில அங்க இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்காக இந்த அற்பசோச்சங்களை இந்த புனாலிய இதுகளை எல்லாம் விட்டுட்டு ஒரு அரசியல் நீரோட்டத்துக்கு வாரதின் ஊடாக அங்க இருக்கிற போராளிகளுக்கு ஒரு சரியான பாதையை நீங்க அவங்களுக்கான ஒரு மீள்கட்டமைப்பு இதுகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை அரசாங்கம் செய்து தரும் கட்டாயம். அதுக்கு நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும், அரச சட்டவியலுக்கு அமைவா வரணும். அதேதான் அப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களே. அதுல இப்ப 2-3 பிரிவு இங்க இருக்குதானே. என்னென்றால் நான் பாக்குறேன், இப்ப இங்க அதான் வெளிப்படையாவே தெரியும், இங்க கன குரூப்புகள் இருக்கு.
சொத்துக்களை வச்சு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? தங்கட கதிரை தங்கட இருப்பு போயிடும். அதால ஒவ்வொருத்தரோட ஒட்டி கொண்டு நிக்கிறான். பொய்யண்டு தெரிஞ்சாலும் ஒட்டி கொண்டு நிக்கிறான். அதான் உண்மை, வேற ஒன்றும் இல்லை. உண்மை ஒட்டி தாங்க கதைச்சா தங்களை வழியில விட்டுருவாங்க. எங்களுக்கு இருப்பு, அடுத்த நிதி, இதுகள் இல்ல. உண்மையான மனச்சாட்சியோட அங்கத்திய போராளிய நினைக்கணும். 10,000 பேர் எத்தனை பேர்? நான் வந்து 2009க்கு பிறகு 10-11 இருந்து தொடர்பில் இருக்கிற ஒரு ஆள். நிறைய வேலை திட்டங்கள் உதவிகள் போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னதான் புலிகளோட தொடர்பு இருந்தால் நீங்களும் ஒரு மாற்று இயக்கத்தை சேர்ந்தவர். இப்ப நீங்கள் கன போராளிகளுக்கு உதவி செய்கிறீர்கள். அப்படி வெவ்வேறு இயக்கங்கள்ல இருந்தவர்களும் போராளி விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார். ஒரு இதுவரைக்கும் ஒரு சரியான கட்டமைப்பு ஒன்று இல்லையே. நீங்க எல்லாரும் சரி புலியன்றீர்கள், கொடிய தூக்குறீர்கள், லண்டன்ல எல்லா இடமும் தூக்குறீர்கள். நீங்க அங்க உள்ள போராளிகளுக்கான ஒரு கட்டமைப்பு என்னத்தை செய்யலாம்? ஒரு ப்ராஜெக்டோட கவர்மெண்ட் போங்கலாம். கவர்மெண்ட் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுதான். இல்ல குறைஞ்சபட்சம் புலம்பெயர்ந்த தமிழர்கள்ட்ட வந்து நீங்கள் ஒரு டெலோண்டா எங்களுக்கு தெரியும். செல்வம் அடக்கலநாதன் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும், பல்வேறு மோசடி குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், ஏதோ பேரளவில் என்றாலும் ஒரு தலைவர் ஒரு ஆள் இருக்கிறார். அதே மாதிரி சித்தார்த்தனுக்கு முதுகெலும்பு இல்லை என்றாலும் பிளொட்டுக்கு ஒரு ஆள் இருக்கிறார். உங்களை சித்தார்த்தன் ஞாபகம், சித்தார்த்தன் 2014-13 இருக்கும் இங்க வந்தவர். இங்க பிரான்சுக்கு வந்தவர். அப்ப ஜென்னியில விட்டான அந்த மீட்டிங் நடந்தது. அப்ப இந்த ரஞ்சித்தும் இருந்தது, காவல்துறையில ஃபர்ஸ்ட் பேட்ச் ரஞ்சித் என்று சொல்லி அவரும் இருந்தவர். நானும் அவரும் தான் அங்க இருந்து எல்லாரும் அண்டைய கூட்டத்துக்கு நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, முழு தரப்பும் வந்திருந்தது. அந்த கூட்டம் முடிய லாச்சப்ப எல்லாவரை கூட்டிக்கணும்னு நடந்து போனாங்க. அப்படி நடந்தது. எல்லா தரப்பும் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தோம், சித்தார்த்தன் கூட்டத்துக்கு. அதை விட இங்க என்ன தமிழ் தேசியம் தான் இருக்கு. இதுல உருவாக்கம் என்னால செய்யப்பட்டது. டிஎன்ஏ உருவாக்கம் இங்க கந்தசாமி என்ன புளட் சார்பா இருந்தவர், கென்னி இருந்தது, மற்ற நீங்க இருக்க அந்த ஜெயில இருந்த பழைய டெலோவ பேட்டியாண்டீங்க, அவர் இருந்தவர், நான் இருந்த, ரஞ்சித் இருந்த, கிருவன் இருந்த, எல்லாரையும் முன்னாடி ஒரு டிஎன்ஏ கட்டமைப்பை உருவாக்கினாங்க. அப்ப நானும் ரஞ்சித் தான் போய் ஒவ்வொரு தடவை தனித்தனியா போய் கதைச்சினாங்க. லாச்சப்பல்ல கூப்பிட்டு வாரக்கை இருந்து கதைக்கிறது. மாவை எல்லாரையும் கூப்பிட்டு மாவை வந்தது, எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய உருவாக்கம் ஒன்று செய்தன. அப்ப நான் திடீரென்று இந்த NVP-க்கு வர இல்லையே. சரியோ அந்த மக்களுக்கு மக்களால அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்று கூப்பிட்டு இங்க வேற வேற ஆக்கள் எல்லாம் சந்திச்சவைய இதை செய்யும் கொண்டு நான் சொன்னேன். அப்ப நீங்க ஒண்ணு செய்யலையே. நீங்க சொல்லுங்க, இந்த தமிழ் தேசிய அரசியலோட பயணிச்சு அது இந்த தோல்வி அல்லது அது வந்து மக்கள் நலனோட இல்லாதாலதான் நீங்கள் NPP-க்கு போறீங்க. ஏதாவது ஒன்று மக்களுக்கு நல்லது செய்யறவனோட நான் நிக்கலாம். அது சரியா? இப்ப நான் 16 வயசுல போனேன் கெஸுக்கு, இப்ப 58 வயசு. இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்லது நடக்கணும் பிரியாச்சித்தமா நாங்க தொடர்ந்து பயணிக்கிறோம் இல்லை. அதை நோக்கித்தானே போவோம் நாங்க. இப்ப நான் நாட்டுக்கு போறதுக்கு இருக்கிறேன். நாங்க போயிட்டு வந்து என்னென்ன நடந்ததை திருப்பி சொல்றேன். நான் கெஸ் என்ற ஒரு மாணவர் அமைப்பில துவங்கினவங்களோட இளமை அரசியல் பயணம் EPRLவுக்கு வந்து அதுக்கு பிறகு விடுதலை புலிகளோடையும் ஒருமித்த கருத்தோட போய் கடைசியா தமிழ் தேசிய அரசியல்ல ஆள கைவிடப்பட்டு இப்ப நீங்கள் தேசிய மக்கள் சக்தி மட்டும்தான் இப்ப தமிழ் மக்களுக்கு இருக்கிற ஒரே வழி என்று நினைக்கிறீங்க. வேற வேற கூட கதைச்சு பிரியோசனம் இல்ல, செய்யக்கூடிய வழி இருக்கா? இல்ல, அதை செய்ய இயலாது. 70 வருஷம் வரலாறு தமிழினத்தை அழிச்சதாவே இல்லாரு என்னன்னு போய் ஒட்டுறது. இப்ப உதாரணமா அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு எனக்கு அழைப்பு வந்தது. அங்க நான் ஒரே ஒரு தமிழனா தான் போய் நின்றேன். அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு எதிரான அந்த போராட்டத்துக்காக எனக்கு அழைப்பு வந்து நான் அங்க பேசினேன். அப்ப எனக்கு அங்க ஒரு பேர் ஏன் சொல்லுங்க, அவன் நாங்க எல்லாரும் எல்லா அரசியல்வாதிகளும் கோத்தாவை கூண்டு லேட்டோன்னு ஐநாக்கு போயினோம். அவன் இதுல போய் தங்களோட எதிர்ப்பையும் காட்டையில ஒரு தரும். அதுல நான் பேசினான். நான் என்னடா எங்களுக்கு ஒரு தமிழரை கிடைச்ச சந்தர்ப்பம், அதாவது சிங்கள இனமே தண்டை இனத்தில ஒருத்தரை தண்டனை வாங்கி கொடுக்க போகுது. அப்ப ஏன் ஒருத்தர் நீங்க அதுக்கு வேற இல்ல? சரியோ என்றால் அந்த 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 பாரிய முதல் குற்றவாளியாக கோத்தபாயாவை தான் அவர்கள் நம்பினோம். யார் குற்றவாளி என்னன்னு தெரியாதா? அதுக்கு என்ன நடந்தது? எந்த ஒரு அரசியலுக்குள்ளையும் தேவைப்படாம எந்த ஒரு அரசியலுக்கு ஈடுபடாம அவருக்கு தண்டனையா குடும்பம் 150 சனம் நின்றது. அதுல அந்த கோரிக்கை வந்து கோத்தபாயாக்கு தண்டனை கொடுக்க சொல்லித்தான் அந்த கோரிக்கை. அந்த கோரிக்கையில நானும் ஒரு தமிழனா போய் நின்றது. நீங்க அங்க ரெண்டு கத்துறீங்க, ஐநா தண்டனை விடுவோம், ஐநா தண்டனை விடுவாண்டு. இங்க அரசாங்கம் தண்டனை கொடுக்க போகுது, அதுக்கு கை கோத்துக்கிட்டு போங்க. அதுக்கு ஒரு தரம் மாறிக்கே இல்லையே. இவங்க வரைய மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. ஏன்னா கடந்த காலம் அவங்களோட ஒட்டி உரைவாடி நின்றவங்க இந்த அரசியல்வாதிகள். அப்ப ஒட்டி உரைவாடி நிக்க என்னெல்லாம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப என்ன அவனுக்கு எதிராக திரும்புவாங்க இவங்க. சில நேரம் இவங்களோட லூப் போயிட்டு அவங்ககிட்ட இருக்கும். விடுதலை புலிகள பெரும்பாலான ராஜபக்ச குடும்பத்தோட மிக நெருக்கமாகவும் இருக்கு. அப்படி இருக்கும், அவங்களோட குடும்பியோ கையில இருக்கும். இப்ப இன்றைக்கு வரைக்கும் எங்களோட குடும்பியோட கையிலையும் இல்லை. எங்களுக்கு சுயமா சிந்திக்கிறோம்,
சுயமா கதைக்கிறோம், எது சரி கண்டு செய்து போய் கொண்டு இருக்கிறோம். நாம் இப்ப வரைக்கும் ஓகே, எங்களுக்கு மக்கள் நல்லா இருக்கணும், அதுக்கான பிரியாச்சித்தை என்னென்றாலும் செய்வோம். இதை எல்லாரும் நினைச்சு இப்ப பாருங்க, நான் யோசிக்கிறது அங்க கவலையா சனம் இருக்கும், இங்க ஆடல் பாடல் நடக்கும். அப்ப இது அங்க இந்த உணர்வு, இந்த அங்க புலம்பெயர்ந்த தேசம் ஒன்றியல், தாயகம் ஒன்றியல், அப்ப இங்கேயும் தமிழ் மக்கள், அங்கேயும் தமிழ் மக்கள். அங்க ஜூலை ஏதாவது ஒரு அனுதாபம் நடக்கும், இங்க கொண்டாட்டம் நடக்கும், அல்லது ஒரு திருவிழா நடக்கும். அப்ப அங்கேயும் இங்கேயும் எந்த அளவில் அந்த இனம் ஒன்றுபடுது. நான் நினைக்கிறேன் ஒரு நீண்ட உரையாடல் பல்வேறு விஷயங்களையும் காய்ச்சிருக்கோம் நினைக்கிறேன். மனம் திறந்து காய்ச்சிக்கிறீங்க. சந்தோஷம். உங்களுடைய பயணம் வெற்றிகரமா அமைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பயணத்தின் போது அல்லது பயணத்துக்கு பிறகு நாங்கள் மீண்டும் கட்டாயம் சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு தேசம் உரையாடுவோம். வணக்கம், நன்றி.